ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரக்யானந்தாவும் நிஜத் அபசவும் ரவுண்ட் 6ல விளாண்ட கேம் தான் பார்க்க போகிறோம், கேண்டிடேட்ஸ் 2024ல. ஸோ இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா என் கேம் டாக்டிக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேமை மிஸ் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இந்த இடத்துல பிரெக் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா D4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ D5 குயின்ஸ் பான் ஓப்பனிங். இப்போ நைட் F3 நைட் F6 C4 E6. இது வந்து குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டு. இப்போ நைட் C3 C5 E3. இப்போ நைட் C6. இப்போ A3 A6. ஸோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பீசஸுமே வந்து பயங்கர சிமெட்ரிக்கலாக இருக்கு. ஸோ எல்லா பீஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைனா இருக்கு பாருங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய சென்டர் பான்ஸ் அண்ட் அவங்களுடைய கார்னர்ல இருக்கிற பான்ஸ் ரெண்டு பேருமே அவங்களுடைய ரெண்டு நைட்ஸுமே வந்து சிமெட்ரிக்கலா டெவலப் பண்ணிருக்காங்க. இப்ப B3 புஷ் பண்றாரு இந்த இடத்துல பிரெக். இப்ப C takes D4 E takes D4. இப்ப பிஷப் E7. சோ இந்த இடத்துல பிஷப் E7 ப்ளே பண்ணி இப்ப கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு பிளாக். இப்ப C5 ப்ளே பண்றாரு பிரெக். சோ அவருடைய இந்த பானை வந்து அட்வான்ஸ் பண்றாரு அண்ட் அதே சமயத்துல இந்த பிஷப்புடைய ஆக்சஸையும் கொஞ்சம் கட் பண்றாரு. இப்ப B6 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து சேலஞ்ச் பண்றாரு. ஏன்னா இந்த பான் வந்து அனாயிங்கா இருக்கும் இல்லையா பிளாக்கு. இப்ப C takes B6 குயின் takes B6. இப்ப B4 புஷ் பண்றாரு. சோ இந்த இடத்துல ஃபர்தரா இந்த B4 புஷ் பண்ணி திருப்பி பிஷப் வந்து ஃபர்தரா இங்க வந்து கட் பண்றாரு பிரெக். இப்ப நைட் E4 ப்ளே பண்றாரு. சோ நைட் வந்து சென்டர் ஆஃப் தி போர்டுக்கு கொண்டு வராரு. இப்ப நைட் A4. இந்த நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம இந்த நைட் வந்து A4ல போட்டு இப்ப குயினை வந்து சேஸ் பண்றாரு. இப்ப குயின் B8. இப்ப பிஷப் E2. சோ இந்த இடத்துல இப்ப பிஷப் E2 ப்ளே பண்ணி பிரெக்கும் கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே கேசல் பண்ணிக்கிறாங்க. இப்ப பிஷப் F6. பிஷப் F6க்கு அப்புறமா பிஷப் E3. ஸோ ரெண்டு பேருமே இப்போ அவங்களுடைய மைனர் பீஸ் எல்லாமே ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ நைட் E7 ப்ளே பண்றாரு. நைட் C5 நைட் C3. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸை வந்து ஷஃபிள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நைட் பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பையும் இந்த குயினையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு ஒயிட்டுடைய கேம்குள்ள வந்து. இந்த நைட் வந்து சடனா ஒயிட்டுடைய கேம்குள்ள வர மாதிரி இருக்கும். பட் இந்த நைட் வந்து பீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. ஏன்னா இப்போ ரெண்டு பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. இப்போ குயின் D2 போறாரு பிரெக். இந்த இடத்துல இப்போ நைட் டெக்ஸ் E2 செக். இப்போ குயின் டெக்ஸ் நைட்டை டேக் பண்ணிட்டாரு. இப்போ நைட் F5 ரூக் A B1. ஸோ இந்த இடத்துல ரூக்கை வந்து B1ல போட்டுட்டாரு. நெக்ஸ்ட் இந்த B பானை புஷ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பிரெக். இப்போ E5 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல E5 ப்ளே பண்ணி சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்றாரு. இப்போ D takes E5 பிஷப் takes E5. இப்போ ரூக் FD1. ஸோ பிரெக் பார்த்தீங்கன்னா அவருடைய ரெண்டு ரூக்குமே வந்து கேம்குள்ள சூப்பரா கொண்டு வந்திருக்காரு. இந்த ரூக் வந்து சென்டர் ஃபைல வந்து சூப்பரா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த ரூக் வந்து இந்த B5ல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிளாக்கு பாத்தீங்கன்னா இந்த சென்டர் பான் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த பான் வந்து இப்போ ஐசோலேட் ஆயிருக்கு. இப்போ D4 புஷ் பண்றாரு பிளாக். இந்த இடத்துல D4 புஷ் பண்ணி இந்த பிஷப் வந்து சேலஞ்ச் பண்றாரு. அண்ட் இந்த பானை பாத்தீங்கன்னா இந்த பிஷப்பும் இந்த நைட்டை வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சடனா பாத்தீங்கன்னா இந்த பான் வந்து இந்த ரெண்டு ஹெவி பீசஸ் மூலியமா ஸ்ட்ராங்கா இங்க உட்காந்துட்டு இருக்காரு சென்டர்ல. இப்ப பிஷப் ப்ளே பண்றாரு இந்த இடத்துல. இப்ப பிஷப் G5 அப்புறமா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து அட்டாக் இருக்கு பாருங்க. குயின் மட்டும் தான் இங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த பிஷப் இங்க இருந்து நகர்ந்து தான் ஆகணும். இப்ப பிஷப் D6 ப்ளே பண்றாரு பிளாக். பிஷப் D6க்கு அப்புறமா இப்ப G4 புஷ் பண்றாரு பிரெக். இந்த இடத்துல G4 புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்றாரு போல்டா. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த டயகனல் வந்து பிரெக் இப்போ ஓபன் பண்ணிட்டாரு பாருங்க. சோ இந்த டயகனல் ஓபன் பண்ணாலுமே இந்த இடத்துல பிரெக்குடைய நைட் வந்து இந்த F3 ஸ்கொயர்ல ஸ்ட்ராங்கா இங்க வந்து இந்த பானை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப H6 ப்ளே பண்றாரு. H6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு. இந்த இடத்துல இப்ப குயின் E4 ப்ளே பண்ணி குயினை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறாரு. இப்ப பிளாக் உடைய நைட் வந்து ஆல்ரெடி அட்டாக்ல இருக்கு. சோ பிளாக் வந்து அந்த நைட்டை வந்து சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகாம H6 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப பிரெக் வந்து இந்த பீசஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய குயினை சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து E4ல போடுறாரு. இப்போ ஒயிட்டுடைய பிஷப் போகுது. இப்ப பிளாக் உடைய நைட்டும் போகுது. இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த பீசஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த Dல இருக்கிற பான் வந்து ரொம்பவே ஈஸியா ஃபால் ஆயிடும். இப்ப ரூக் A7 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல ரூக் A7 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட் ரூக் எடுத்துட்டு வந்து இந்த 7th ரேங்க்ல சூப்பரான ஒரு ஆக்சஸ்க்கு கொண்டு வராரு. இப்ப பிரெக் வந்து ரூக் டெக்ஸ் D4 ப்ளே பண்ணிக்கிறாரு. இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. தற்சமயத்துக்கு பிரெக் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான்ல இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த பான் வந்து எப்படி இருந்தாலுமே ஒயிட்டுக்கு ஃபால் ஆயிடும். இப்ப G4 புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. இந்த நைட் தான் வந்து இந்த பானை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. சோ இந்த நைட்டை சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த நைட் வந்து G5 வராரு. இப்ப பிஷப் டெக்ஸ் H2 செக் வருது. இப்ப கிங் G2 வராரு. கிங் G2க்கு அப்புறமா உங்களால வந்து குயின் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த G3 ஸ்கொயர்ல செக் தர முடியாது. ஏன்னா இங்க பான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரீசனால குயின் E5 ப்ளே பண்றாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கறாரு. பிரெக் வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் அவரு பண்ணல. அவர் வந்து ரூக் எடுத்துட்டு வந்து குயின் அட்டாக் பண்றாரு. இப்ப பிளாக் என்ன பண்றாருன்னா குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு. சோ குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிரெக்குக்கு வந்து இந்த சைட்ல ரெண்டு பான் வந்து சூப்பரா பாசர் பானா இங்க ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல பிளாக்குக்கு ஒரே ஒரு பான் தான் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பிரெக்குக்கு வந்து என்னதான் டபுள் பானா இருந்தாலுமே ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் இந்த இடத்துல டபுள் பான்ஸ் இருக்கு. அண்ட் பிளாக்குக்கும் இந்த G பான் வந்து கொஞ்சம் ஓவர் புஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த G பானையும் நம்ம வந்து ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. இப்போ இந்த பிஷப் அட்டாக்ல இருக்கிறதுனால இப்ப பிஷப் B8 ப்ளே பண்றாரு. இப்ப F6. ஸோ F6 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல ஆக்சுவலா நீங்க வந்து இந்த பானை வந்து இங்க
இந்த பிஷப் மூலியமா அட்டாக்ல தான் இருந்தது. அதனால இப்ப F6 ப்ளே பண்ணி ஃபர்தரா பிளாக் உடைய பொசிஷனை வந்து டேமேஜ் பண்ண பாக்குறாரு. இப்ப பிஷப் F4. இந்த இடத்துல வந்து நீங்க பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ப்ளே பண்ணீங்கன்னா நைட் டெக்ஸ் பான் வந்து செக்கோட வரும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டரோட முடிஞ்சிடும். ஏன்னா ரூக்குக்கும் இங்க ஒரு சூப்பரான ஆக்சஸ் இருக்கு கிங்க வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு. சோ இதனால உங்களால இந்த இடத்துல வந்து பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. இப்ப பிஷப் F4 ப்ளே பண்றாரு. பிஷப் வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. இந்த ஸ்கொயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு இந்த பிஷப் வச்சு. இப்ப ரூக் பி D1 ப்ளே பண்றாரு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரூக் பேட்டரி ஃபார்ம் பண்றாரு. இப்ப ரூக் C7. சோ ரூக் பாத்தீங்கன்னா இந்த ஃபைல வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல நைட் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரூக் 1 D4. சோ பிரெக் பாத்தீங்கன்னா அவருடைய பொசிஷன் வந்து இந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரூக் C6. இப்ப நைட் D6. இந்த இடத்துல ரூக் C6 மூலமா இந்த பானை வந்து பிளாக் அட்டாக் பண்ண வந்தாரு. இப்ப நைட்டை வந்து D6ல போட்டு இந்த அட்டாக்கே வந்து டோட்டலா பிளாக் பண்ணிட்டாரு. இப்ப G5 புஷ் பண்றாரு. ஏன்னா நீங்க இப்ப இந்த அட்டாக்கை பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பான் டெக்ஸ் பான் தான் வந்து ஒயிட் வந்து ப்ளே பண்ணுவாரு. அதனால இந்த இடத்துல அதை அலோ பண்ணாம G5 புஷ் பண்றாரு. G5க்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் பிஷப் ரூக் டெக்ஸ் நைட்டு இந்த பீசஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப இந்த இடத்துல பிறகு என்ன பண்றாருன்னா ரூக்கை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண பாக்குறாரு. ரூக் D8 ப்ளே பண்றாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க ரூக் D8 ப்ளே பண்றதுக்கு பதிலா உங்களுடைய நைட் எடுத்துட்டு வந்து E4ல போட்டிருக்கலாம். நைட்டை E4ல போட்டதுக்கு அப்புறமா நீங்க நல்லா பாருங்க இந்த G5 பானுக்கு வந்து ஏகப்பட்ட பிரஷர் இருக்கு. ஒரே ஒரு பிஷப் தான் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த பிரஷரை வச்சு நம்ம கேம் வந்து லீட் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த G4 பானும் அப்படியே ஃபால் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்கறேன்னு சொல்லிட்டு ரூக் வந்து D8ல போட்டுட்டார். இது இப்ப கம்ப்ளீட்டா டிராவான பொசிஷனா மாறிடுச்சு. இப்ப ரூக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்ப கிங்க வந்து H7ல போடுறாரு. இந்த செக்கோட வரதுனால இப்ப ரூக் A8. சோ ரூக் A8 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்றாரு. இந்த இடத்துல பிளாக் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாரு. அவர் வந்து ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிடுறாரு. இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் F6 நம்ம ப்ளே பண்ணவே கூடாது. இந்த இடத்துல ஆக்சுவலா ஒயிட் ப்ளே பண்ணிருக்க வேண்டிய மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த D6 ஸ்கொயர்ல போட்டிருக்கணும். சோ ரூக் D6 ஸ்கொயர்ல போட்டதுக்கு அப்புறமா தான் அவருடைய ரூக்குக்கு வந்து இந்த D2 ஸ்கொயர்ல இங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆக்சஸ் கிடைச்சிருக்கும். இப்ப பிரெக் வந்து இந்த A6 பானை டேக் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ரூக் D2 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் D2 மூலியமா நெக்ஸ்ட் நம்ம இந்த பானையை வந்து புஷ் பண்ணி இந்த பானை வந்து பின் பண்ணலாம். சோ இது மூலியமா பாத்தீங்கன்னா பிளாக் வந்து கேம் வந்து ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல வந்து சப்போஸ் A4 புஷ் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து கிங் G6 ப்ளே பண்ணலாம். உங்களுடைய கிங் வந்து டெவலப் பண்ணலாம். இந்த பானை அட்டாக் பண்றீங்க. நெக்ஸ்ட் ஃபர்தரா நீங்க இந்த பானை புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருப்பி நம்ம கிங் F5 ப்ளே பண்ணலாம். கிங்க வந்து சூப்பரா அலைன் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க திருப்பி ஃபர்தரா இந்த பானை புஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்ப G3 ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த பானுக்கு ஒரு அட்டாக். இப்ப உங்களால இந்த பானை எல்லாம் புஷ் பண்ண முடியாது. புஷ் பண்ணீங்கன்னா ரூக் டெக்ஸ் F2 செக் வரும். இந்த இடத்துல நீங்க கிங்க வந்து G1ல போடலாம். கிங்க G1ல போட்டதுக்கு அப்புறமா இப்ப இந்த டாட் ஸ்கொயர் பிஷப் பாருங்க இந்த பாசர் பானை தடுத்துட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க இந்த பாசர் பானையும் நீங்க வந்து பாஸ் பண்ணணும்னா உங்களுடைய ரூக் வந்து பின்னாடி தான் வச்சுக்கணும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து கொஞ்சம் சுலபமா இருக்கும் இந்த கேம் வந்து டிரா பண்றதுக்கு. அண்ட் அவருடைய பாசர் பானும் இங்க நெருங்கிட்டு இருக்கு. சோ இது மூலியமா பிளாக் வந்து என்னதான் எக்ஸ்ட்ரா பான் இல்லைனாலும் இந்த கேம் வந்து ஹோல்ட் பண்ணிடலாம். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பிளாக் வந்து கேமை கண்டினியூ பண்ணிருக்கணும். பட் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா ரூக் டெக்ஸ் F6 ப்ளே பண்ணிட்டாரு. சோ ரூக் டெக்ஸ் F6 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் இந்த இடத்துல. இந்த இடத்துல இப்ப பிறகு என்ன பண்றாருன்னா ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்கறாரு. இந்த இடத்துல நீங்க ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கூடாது. சப்போஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிறகுக்கு 2 பாசர் பான் இருக்கு. சோ இந்த 2 பாசர் பானை உங்களால தடுக்கவே முடியாது. ஈஸியா பிறகு கேமை ஃபினிஷ் பண்ணிடுவாரு. சோ அதனால பிளாக்கால இந்த இடத்துல ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. ரூக் எக்ஸ்சேஞ்ச் நீங்க பண்ணலன்னா கண்டிப்பா இப்ப ரூக்கு ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்கு. ரூக் எடுத்துட்டு வந்து F5ல தான் போட்டாகணும். சோ இதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ரூக் எடுத்துட்டு வந்து இந்த F6 பானை வந்து கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இதே ரூக் வந்து D6ல இருந்திருந்தாருன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த D2 வேரியேஷனுக்கு வந்திருப்பாரு. பட் இந்த ரூக் வந்து இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரீசனால ரூக் வந்து F5க்கு வராரு. ரூக் F5க்கு தான் வந்தாகணும் F6ல இருக்கிறதுனால. இந்த இடத்துல பிரக்யானந்தா பாத்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான மூவ் ப்ளே பண்றாரு. சோ இந்த மூவ் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா பிரெக் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான பிளேயர்ன்றது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த இடத்துல வந்து நைட் D7 ப்ளே பண்றாரு. சோ நைட் D7 ப்ளே பண்ணி கம்ப்ளீட்டா இந்த ரூக்கை வந்து பிளாக் பண்ணிடுறாரு. உங்களால வந்து ரூக் எடுத்துட்டு வெளியில எல்லாம் வர முடியாது. சப்போஸ் நீங்க ரூக் எடுத்துட்டு வந்து E5க்கு வந்தீங்கன்னா இங்க நைட் கவர் பண்ணிட்டு இருக்காரு. ரூக் எடுத்துட்டு வந்து நீங்க D5க்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நைட் 4 கொடுத்து இந்த ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க ரூக்கை C5க்கும் கொண்டு வந்தீங்கன்னா நைட்டை வச்சு டேக் பண்ணிக்கலாம். சோ உங்களால ரூக்கை தூக்கிட்டு A5க்கும் போட முடியாது. ரூக்குக்கு ஒரே சேஃபான ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக்கை வந்து நீங்க B5ல போடலாம். பட் நீங்க ரூக்கை B5ல போட்டாலுமே நம்ம திருப்பி நைட் F6 செக் தரலாம். நைட் F6 செக் மூலமா நம்ம திருப்பி இந்த பானை வந்து வின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்ம ரூக்கு தூக்கி A5ல போட்டு ரூக் எக்ஸ்சேஞ்சும் கேட்கலாம். திருப்பி ரூக் வந்து வேற ஒரு ஸ்கொயர் தான் போய் ஆகணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இந்த பான்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துலயே ரூக் வந்து சேஃபா தானே இருக்காருன்னு சொல்லிட்டு கிங்க வந்து G7ல போடுறாரு. இப்ப திருப்பி ரூக் A5 ப்ளே பண்ணி ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்கறாரு. நீங்க ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டரா முடிஞ்சிடும். இந்த பானை வந்து நம்ம ரொம்பவே சுலபமா புஷ் பண்ணிடலாம் இந்த நைட்டோடைய சப்போர்ட்னால. அதனால இந்த இடத்துல கிங் G6 ப்ளே பண்றாரு. கிங் G6 ப்ளே பண்ணி இந்த ரூக்கை வந்து சேஃப்கார்ட் பண்றாரு. இப்ப A4 புஷ் பண்றாரு. இந்த இடத்துல பிறகு A4 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட் இந்த பானையை வந்து புஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு.
இந்த இடத்துல இப்போ G3 ப்ளே பண்றாரு. இப்போ ரூக் டெக்ஸ் F5, கிங் டெக்ஸ் F5, இப்போ A5. இப்போ இந்த ரூக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஒயிட்டுக்கு பாருங்க ரொம்பவே சூப்பரான கனெக்டட் பாசர் பான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல இந்த பானை தடுக்கிறதுக்கு பிளாக் கிட்ட ஒரு பான் கூட கிடையாது. இப்போ G டெக்ஸ் F2 ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல உங்களுடைய பானை வந்து கன்வெர்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கிங் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பிரெக் வந்து தைரியமா A6 புஷ் பண்றாரு. ஸோ A6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நிஜத் அபசவ் பாத்தீங்கன்னா கேமே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. கண்டிப்பா இப்போ பிளாக்கால வந்து இந்த 2 பான்ஸுமே தடுக்க முடியாது. இந்த இடத்துல பிளாக் வந்து பிஷப் எடுத்துட்டு வந்து E3ல தான் போட்டாகணும் இந்த பானை வந்து ஃபார்வர்ட் போக விடாம தடுக்கிறதுக்கு. பட் இந்த இடத்துல நம்ம சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா நைட் C5 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை வந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ நைட் C5 ப்ளே பண்றது மூலமா இப்போ இந்த பிஷப்புக்கு இங்க ஆக்சஸே கிடையாது. நம்ம ஃபர்தரா இந்த பானை புஷ் பண்ணிக்கலாம். உங்களால நைட்டையும் டேக் பண்ண முடியாது. இந்த பான் வந்து இந்த நைட்டை சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேயே பாத்தீங்கன்னா பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஒரு எக்ஸ்ட்ரானரியான வின்னு பிரக்யானந்தா கிட்ட இருந்தும் சரி, விதித் குஜராத்தி கிட்ட இருந்தும் சரி, குகேஷ் வந்து டிரா பண்ணியிருக்கிறாரு. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்குமே இந்த ரவுண்ட் முடிவில் வந்து குகேஷோ இயானோ வந்து 4 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. ஃபேபியும் பிரெக்கும் பார்த்தீங்கன்னா 3.5 பாயிண்ட்ஸோட செகண்ட் ஸ்பாட்ல இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட்ல விதித் குஜராத்தி 3 பாயிண்ட்ஸோட இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரானரியான கேம் அண்ட் பிரெகோடைய அந்த என் கேம் ஸ்கில்ஸை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. குறிப்பா நைட் D7 ப்ளே பண்ணி ரூக்கை வந்து எங்கேயுமே போக விடாம தடுத்து நிறுத்தினாரு. ஃபைனலா அவருடைய 2 பாசர் பண்ணியும் சூப்பரா ஃப்ரீ பண்ணாரு. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.